மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன் உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்த ஆட்டுக்குட்டி நானும் முந்த ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன் உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன் துதித்து பரவதர சதல கரதல ஆடுவேன் துதித்து தூயவர் உம்மை நான் ஆடுவேன் மகிமையே நம்பி கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் மாறிடாத ஐயா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் ஆமென் உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லை ஓ பள்ளத்தாக்கு ஐக்கியப்பா பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் ஹல்லேலூயா துதித்து இந்த காலையிலுமே மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே துதித்து ஆகிழ்ந்து தூயவர் உம்மை நான் மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ உலகத்தில் வெற்றி கொண்டே நல்ல வலது கரத்தை உயர்த்தி உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே ஒருபோதும் மாறாதவர் நீரப்பா
எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர் நீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், மாறிடாத நேசரே, உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலையில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு எங்கள் தகப்பன் தந்திருக்கிற அந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி. நாங்கள் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க இன்னும் கிருபையை தந்து எங்களை காத்து வழி நடத்தும். ஆராதனின் முழு நேரங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீங்க மகிமைப்படுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்பாய். ஆமென். உமக்கென்று வாழ்ந்திட என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord. என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையோ மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி, சிலுவையிலே ஆமென், எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரத்தத்தால்
பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. நம்மை கரைபடாத மகனாக மகளாக பார்க்கிறதற்காக பாவமில்லாத அவர் தன்னை பாவமாக்கினார். ஆமென். இந்த மூன்றாவது சரணத்தில் பாருங்கள், மாம்சமான திரையை அன்று கிழித்து புது இந்த 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 வார்த்தையை வேகமா சொல்லிட்டோம். இன்னைக்கு நமக்கு காலில் ஒருவேளை ஒரு பெரிய புண்ணு இருந்துச்சுன்னா நம்ம இப்போ எப்படி இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு பல்வேறு போராட்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் தன்னுடைய உடலை கிழிக்க கொடுத்தாக்கும் நம்மை அந்த மகா பரிசுத்த திரு சமூகத்தில் நுழையும்படிக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு 147ஆம் சங்கீதத்தில் அழகாயிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் தாவீது மூலமா இன்னும் ஆழமா எழுதி வச்சிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில் நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். நம்ம கிட்ட எனக்கு இதெல்லாம் தேவைங்கிற ஒரு லிஸ்ட் இருக்க வாய்ப்பு உண்டு, கண்டிப்பா இருக்குது. ஆனா அத்தனை லிஸ்டையும் அவர் கொஞ்சம் கூட முகம் கோணாம வாங்கி வச்சுக்கிட்டு அவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாரு. எதுக்கு? இந்த தேவையெல்லாம் உனக்கு கொடுப்பதெல்லாம் தாண்டி உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன். அதை உன்னுடைய வீட்டில், உன்னுடைய ஊரில், உன் தேசத்தில் நான் செய்யும்படிக்கு விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம கேட்கலாம், என்னைய கொண்டா? ஆண்டவர் சொல்லுவார், உன்னைய கொண்டுதான். அல்லேலூயா. ஆமென். தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போன ஒருவனை ஆண்டவர் தேடிக் கொண்டிருந்தது உண்மை என்றால், அல்லேலூயா. ஆமென். முதல் ராஜாவை காணாமல் போன கழுதையை தேடி போன இடத்துல சந்திச்சாரு. ரெண்டாவது ராஜாவை அவனை கழுதையை கூட மாதிரி இவங்க நினைக்கல. இந்த பாவமான பையன் தாவீது சிங்கத்தினாலோ கரடினாலோ அடிபட்டு செத்தா கூட பரவாயில்லைன்னு காட்டுக்குள்ள போடப்பட்டவனை
நாட்டுக்குள் இருக்கிற ராஜ்யத்துக்காக இவன்தான் அந்த மனுஷன் என்று சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்னை என் ஆண்டவர் அவருடைய கண்கள் மூலமாய், அன்பு நிறைந்த கண்கள் மூலமாய் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒரு சின்ன காரியம் மட்டும்தான் இங்க தேவை. ஒண்ணு, சிலர் உங்க பாவத்தையே கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறீங்க. அந்தரங்கமான பல்வேறு பாவங்கள் அவரண்டை நம்மை கொண்டு போக விடாது. ஏன்னா நீங்க வேதத்துல யோவான் சுவிசேஷத்துல அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். என்னோடு கூட அந்த வார்த்தையை திருப்புங்கள். ஏன் இன்றைக்கு அநேகர் தேவனண்டை வருவது இல்லை அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோடு ஒரு காரியத்தை நம்முடைய இரட்சகர் இயேசுவின் வாயிலிருந்து அவர் சொல்லி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசித்து தொடர்ந்து வாசியுங்கள். ஒளியானது உலகத்தில் மனுஷருடைய கிரியைகள் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், இதுதாங்க ஆண்டவருடைய உள்ளத்தை இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. அன்னைக்கு காலையில தேவ ஊழியனா சொல்றது, உங்களே என்னையும் அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மனிதர்களுடைய இருதயங்கள் தேடிக்கொண்டிருப்பது என்ன தெரியுமா? வெளிச்சம் வேண்டாம், என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு டெப்த் ஆஃப் டெக்னாலஜி வேணும், எனக்கு கொஞ்சம் நல்ல ஊரெல்லாம் சுத்திட்டு வரணும், என் பையனுக்கு ரொம்ப பெஸ்டா ஒரு பொண்ணு பார்க்கணும். நம்முடைய மனசு எதுக்கு தெரியுமா காத்திருக்கணும்? பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் தோன்றதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? நம்முடைய நோக்கம் எல்லாம், ஆண்டவரே எப்போ வருவி என் இயேசுநாதா ஏங்கிடவே காத்திருப்பே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற போராட்டம் உங்களை அழிக்காது. சத்தமா சொல்லுங்க, நான் வெளிச்சத்தை விரும்புகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதற்கு அடுத்து அங்க இன்னும் வேதனையான வார்த்தையை சொல்றார் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற, அதுவும் ரொம்ப துக்கத்தோட சொல்றேன், இப்ப வளர்ற தலைமுறைக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற செய்தி இன்னும் போய் சேரவே இல்லை. எது போய் சேரல? நல்லா கவனிக்கணும். இது முதல் சத்தியம். இரண்டாவது முக்கியமான சத்தியம் அங்க இருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவன். அல்லேலூயா, ஆமென். இந்த கண்ணு பார்க்கிற விஷயத்தின் மேலேயே நாட்டம் இல்லாம அதிகமா கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பைபிளை வாசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பரலோகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், வேலை நேரத்தில் மட்டும்தான் தேவைக்காக சிந்தனை பண்ணுங்க. வேலை நேரத்தில் மட்டும்தான் தேவைக்காக, அப்போதும் ஸ்தோத்திரத்தோட வேலை செய்யுங்க. ஆனா மற்ற நேரமெல்லாம் தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகம் வர்ற வரைக்கும் வைத்த கழுவணும் ஆண்டவரே. வைத்த கழுவுன்னா அதுலேயே அவர் எல்லாம் சந்திச்சிருவார். நீங்கள் அதுக்காக கொஞ்சம் தந்துட்டு அனுப்பிடுவார்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்தால் உங்களால் என்ன வாங்க முடியாது? அவர் தர்ற ஆசீர்வாதத்தை வாங்கி வைக்கிறதுக்கு பெட்டிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நிரம்பி வெளியே பண்ணுவார். ஆனால் உங்கள் விருப்பம், அல்லேலூயா,
ஆமென். 20ஆம் வசனம் பாருங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை, இதுதாங்க பிரச்சனை. தப்பு பண்றவன் எல்லாம் அப்பா அம்மா, இன்னைக்கு இந்த குட்டி பிள்ளைகள் பாருங்க, நான் தப்பு பண்ணும்போது எங்க அப்பா அம்மா பார்த்துடக்கூடாது, அப்பா அம்மா பார்க்காதப்போ, அப்பா அம்மாவுக்கு தெரியாதப்போ. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு அப்பா அம்மாவையே சூஸ் பண்ணி தந்தவர் எல்லாத்தையும் நிர்வாணமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்லுகிற நிர்வாணம் என்பது வெறும் சரீரத்தை இல்லை, நடந்து கொண்டிருக்கிற சகலவற்றையும் ஓப்பனா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மனசு எத்தனை வேதனைப்படும் தெரியுமா? ஐயோ, என்னையும் பகைக்கிறான், வெளிச்சத்தையும் பகைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டா என் கிரியை என்ன ஆயிரும்? கண்டுபிடிக்கப்பட்டுருமே. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு மறைவான எந்த தவறுகளும் என்னிடத்தில் இல்லாதபடி என்னை உமக்கு நேராக மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, ஒளியினிடத்தில் வராதும் தப்பித்தவரை கூட அந்த ஆழமான தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துட மாட்டாங்க. இங்க பாருங்க, 55 வயசுக்கு பிறகு நம்ம இதுக்கெல்லாம் வரலாம். ஹலோ, அடுத்த நொடி இயேசு வருவதற்கான எல்லா ஆயத்தமும் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்குது. எப்போ வருவார் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கே நம்முடைய மனம் திரும்புதல் நடக்கட்டும். அடுத்த வசனத்தை கவனியுங்கள். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய். ஓ, வாட் a great joy this is. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய கிரியைகள். ஆமென். யாருக்குள்ள செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? சத்தமா, சத்தமா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க கிரியைகள் எல்லாம் யாருக்குள்ள செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆமென். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் என் நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? என் ஜீவனானாலும் சாவானாலும். சாவு என்பது இந்த மாம்சத்துக்கு மரிப்பது. சத்தமா சொல்லுங்க, எதுக்கு மரிப்பது? ஹலோ, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் முதலாவது எதை சிலுவையில் அறைகிறார்கள்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. உங்களை வாழ பண்ணுகிறவர் இந்த பூமியில வாழ வைப்பார், மறுமையிலே உங்களை வாழ வைப்பார். தயவு செய்து இணைந்து பாடுங்கள். என்னுடைய ஜீவனானாலும் என்னுடைய சாவானாலும் நான் உம்மை பின் செல்லுவேன். ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்க தவறிட்டேன்ப்பா. தேசம் அழியாமல் காத்திடுவதற்கு எனக்குள்ள அந்த வாஞ்சை இல்லாம ஓடிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பாடலாமா? என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றுமில்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீரே நேசுநாதா. என் ஜீவனானாலும் சாவானாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். நல்ல கரங்களை தட்டி. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்று இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. நன்மை ஒன்று என் இயேசுநாதா. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனானாலும் ஆசையா பார்த்து பாடுவீங்களா? திறப்பில் நிற்க தவறினேனே. தேசம் அழியாமல் காத்திடவே. அப்பா,
ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். மாந்தர் கையும் முன் நின்றிடவே என் ஜீவன் ஆனாலும் சாதானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாதானாலும் எங்கேப்பா பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே பறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தீர். நித்தம் உம்வழியில் சென்றிடவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தே கல்வாரி ஸ்நேகம் கல்லனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர். உற்சாக ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன் தப்பிடாமல் சிக்குண்டேனே. சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தே. வெறுத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். டடி கிருபையின் ஆவி கிட்டிடச் செய்தீர். மேகம் மீதில் உம்மை சேர்ந்திடவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஹல்லேலூயா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. வலது கரத்தை உயர்த்தி நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையே நேசித்து என் இயேசுநாதா. இயேசுநாதா என் ஜீவன் ஆனாலும்
நாளும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பரலோகத்துக்கு செல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாய் கேட்கிற முக்கியமான கேள்வி, பூலோக வாழ்க்கையில நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுவாரு, அது உன் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கிறாய். ஆண்டவரே, நான் இவ்வளவு எல்லாம் பொருட்களையும் இதெல்லாம் நான் சர்ச்சைக்கு செய்தேன், அது உன் பரிசுத்தத்துக்காக நீ ஏறெடுக்கிற காரியம். ஆத்தும ஆதாயத்துக்காக நீ என்ன செய்தாய்? தேசம் சந்திக்கப்படுகிறதுக்கு நீ என்ன செய்தாய்? நான் இந்த வார்த்தையை சாதாரணமாய் சொல்லவில்லை, ஆனால் அழுத்தமாய் சொல்லுகிறேன். உங்களை பார்க்கிற உங்கள் சொந்த பந்தங்கள், உங்க ஊர் மக்கள், சொல்ல போனால் உங்கள் எதிரிகள் ஒரு கட்டத்தில் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு நீங்கள் வாழாவிட்டால் குற்றம் உங்கள் மேல் சுமரும். அதை மறந்து விடாதிருங்கள். குஷ்டரோகிகள் 2 பேர், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியில இருந்தபோது தேசம் பஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ ஒரு மிகப்பெரிய கிரியை செய்திருந்தார். எதிரிகளுக்கு தம்முடைய சத்தத்தை காண்பித்ததினாலே அவர்கள் இருந்ததெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன் தெரியுமா? நாட்டுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருந்தார், நாளைக்கு இந்த நேரத்தில் இங்க நல்ல ஆசீர்வாதமான கோதுமை நன்மைகள் இருக்குன்னு சொல்லி இருந்தாரு. அங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியத்துக்காக கர்த்தர் அன்றைக்கு அந்த தேசத்துக்கு பயன்படுத்தினது 2 குஷ்டரோகிகளை. எத்தனை பேர் இதை வேதத்துல படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நானும் நம்முடைய சபையும் நம்முடைய ஜனங்களும் குஷ்டரோகிகளை விடவும் மோசமாகி விட்டோமா என்கிறது இந்த காலையில என் உள்ளத்தை ரொம்ப துக்கப்படுத்துகிறது. ஆண்டவரை விட்டு கொடுங்கள். உலக பெருமைகள், அந்த 4வது சரணத்தை போடுங்க தம்பி. அந்த அந்த ரொம்ப அழகா அந்த சரணத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. உலகத்தின் மாயை வலையில நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு தப்ப முடியாம நான் சிக்குண்டு கிடக்கிறேன். ஆனா உம்முடைய உன்னத ஆவியை எனக்குள்ள ஊற்றி என்னை மாற்றிட்டீர் ஆண்டவரே. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, உலகத்தின் பெருமைகளை நான் என்ன பண்ணிட்டேன்? வெறுத்துட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பெருமை பெருமை பெருமை, எதை குறித்தும் பெருமை இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். எத்தனை பேர் அப்படியே முழங்கால் படியிட்டு அவரை மேன்மை பாராட்டும் சிந்தையோடு கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள ஒன்றும் இல்லை ராஜா, எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்தாம இருந்திருந்தா, நீங்க எங்களை விசாரிக்காம இருந்திருந்தா நாங்க ஒன்னும் செஞ்சிருக்க முடியாதப்பா. ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
அவரை போற்றி நல்லாவில நிறை அல்லேலூயா என்ற அவரை காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையின் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரின் பாதையின் ஒளியாய் ஓஹோ என்னை நடத்தினார் அவர் என்னை நடத்தினார் அவர் கிருபை தேவன் கிருபை தேவன் கிருபை ரிபலதர கதர சகதர பகரப ஓ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அவரை நித்திய தேவனா சத்திய வரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா ஓ நித்தமும் நம் ஆனந்தமா ஓ அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை ஆமென் அவர் கிருபை ஹalleluya கரபபப கரகதரரரர ஆமென் அவரை போற்றி ஹalleluya ஓ போற்றி துதித்து பாடே இன்னும் சத்தமாய் அவரை போற்றே உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே ஓ செல்வத்தின் பற்று ரிகபகலபா ஓ உடல் பொருளாவி கையை தட்டி சொல்லுங்க தேவ ஜனமே ஆமென் உடல் பொருளாவி ஓ கொடுத்து விட்டே நானவராலய எனக்குள்ளே சோ ஓ என்ன நடந்தாலும் ஆமென் என்ன நடந்தாலும் ஓ எப்போது துதித்திடும் இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் கரபல கரடரபல கரடரதரவ சக்கரவதத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 
திரும்பி பார்க்கம்மா. வேதனை நெருக்கம், வேதனை நெருக்கம், இன்னல்கள் இடர்கள் எதுவோ பிரிக்காதே. ஆமென். வெற்றி வேந்தர் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தர் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ முடியாது. வாழ்வோ என்னை பிரிக்க முடியாது. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் கரண்டல கர 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 திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி
என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே தாயினும் தங்கியப்பா ஜீவிய காலமெல்லாம் உந்தன் பின் செல்லுவேன். சேர்ந்து சொல்லுங்கள், ஜீவிய அப்பா உந்தன் அன்பின் ஆழத்திலிருந்து என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் ரெண்டு கைய உயர்த்தி என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி உந்தனை நான் மறவேன் உந்தனை போற்றிடுவேன் உந்தனை உந்தனை போற்றிடுவேன் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் உங்களுக்குள் இருக்கிற எல்லா கவலைகளையும் அப்படியே ஏசப்பா பாதத்தில் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு அதிகம் தேவை. 2000 ஆண்டுக்கு முன்பாக சிலுவையை தூக்கி சத்துருவை தடுத்து விட்டார். அவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவை பார்த்து, நான் உனக்கு வெற்றி தருகிறவர், நான் உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறவர், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறவர், நான் உன்னை புது பலத்தினால் நிரப்புகிறவர், நான் உன்னுடைய ரட்சிப்பு, நான் உன்னுடைய ரட்சிப்பு, நான் உன்னுடைய ரட்சிப்பு, நான் உன்னுடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஓ அலைமோதும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, வார்த்தையின் வல்லமையே இன்றும் காணச் செய்வே,
வார்த்தையின் வல்லமையே இன்றும் காணச் செய்வீர். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்து. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே வழி நடத்து. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே எந்த தாயினும் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் பின் செல்லுவே. ஜீவிய இசையா உந்தன் பின் செல்லுவே. அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கட்டும். யாரை விடவும் அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு இருக்கட்டும். கண்களை மூடி முடிந்த மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, நான் மறுதலித்தால் கூட அவர் என்னை மறுதலிக்க மாட்டார். நான் மனம் திரும்பும் போதோ அவர் எனக்கு மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர். தேங்க்யூ. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார். என் மேல் படர்ந்த கொடி நேசமே. விருந்து சாலைக்குள்ளே அழைத்து செல்கிறார். என் மேல் படர்ந்த கொடி நேசமே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என் நேசர் என்னுடையவர், என்றென்று அவருடையவர். அல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்று எத்தனை பேர் ஆண்டவரோட விருந்து கொண்டாட விரும்புறீங்க? அது அன்பின் விருந்து, அது அன்பின் விருந்து. அவர் வாய் முத்தங்கள் மகனாக மகளாக அவரோடு இணைத்துக் கொண்டு சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என் நேசர் நான் என்றென்றும் அவருடையவர். இயேசு முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். இயேசு முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர்.
வலது கரத்தை உயர்த்தி நேர்முழங்கால நின்று தங்கிலோ மனவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே மனவாட்டி என்னை உம் வருகையில் சேர்ந்து சொல்லுங்கள் மனவாளரே பரிசுத்த மனவாட்டி உம்மோடு சேர்த்து கொள்வீரா உம்மார்பில் சாய்ந்தா. அப்படிதான் சபையை சத்தமாய் உம் தோளில் கிடந்தாள். உம் தோளில் கிடந்தாள். ராஜா உம் கைகள் எங்கள் கோர்த்தால் பரிசுத்தமே ஓமிடத்தில் ஒரே ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்துங்க. ஒரு மகனை போல தகப்பன் தோளில் சாஞ்சிக்கிடுங்க. குட்டி பிள்ளைகளை, வாலிபர்களே, தயவு செய்து ஒரு மகனை மகளை போல அப்பா தோளில் சாஞ்சிக்கிடுங்க. உங்களுக்கு சிலுவை சுமந்த தோள்கள் அது. இன்னும் ஆழமா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தில் இருக்கிற ஜனமே, நீங்க ஒரு மணவாட்டியின் ஆழத்தில் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. அந்த மணவாட்டியாய் அந்த சூளைமித்தியால் வனாந்தரத்தில் ஏறி வருகிற அந்த மணவாளுடைய தோளில் சாஞ்சுக்கிடுறது போல இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் அவருடைய தோளில் சாஞ்சி வாழ கற்றுக்கொள்ளுகிறது போல ஒரு மேன்மை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம எல்லாம் கையை உயர்த்தி மனவாளரே பரிசுத்த சத்தமா பாடுங்க மனவா. மனவாட்டி என்னை ஓமோடு சேர்த்து மார்பில் சாய்ந்தா சுகமே. இன்னும் சத்தமாயும் மார்பில் சுகமே உம் கைகள் எனில் கோத்தாள் ஓம் இடத்தில் உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே உம் தோளில்
ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா கரங்களை கும்பிட்டு எல்லாவற்றிலும் உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுங்கள். எங்கள் சரீரம் எங்கள் ஆவி ஆத்துமா நீர் ஏற்றுக்கொள்ளுகிற பலியாய் இன்னைக்கு உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை நீங்கள் வழி நடத்துங்க. கிருபையும் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேகமாய் சங்கீதம் 94 சங்கீதம் அதனுடைய 19 வசனத்தை வாசியுங்கள். உங்க இருதயத்தில் இருக்கிற விசாரத்துக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு சில வசனத்தை உங்ககிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு. நான் பெரும்பாலும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என்னை குறித்து நம்மை குறித்து நாம் சின்சியரா இருக்கிறத விட நமக்காய் ரத்தம் சிந்தினவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு. உண்மையா சொல்ல போனா நீங்களா நம்ப முடியாத அளவுக்கு ஓவர் சின்சியரா இருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க. அநேகர் இந்த வாரங்களிலே இந்த நாட்களிலே பெரும்பாலான பேர் சொல்ற வார்த்தை, எனக்கு யாருங்க இருக்கா, நான் தானங்க உழைக்கணும், என்னையும் யாருங்க புரிஞ்சுக்கிடுறா, நான் தானங்க பார்க்கணும், எனக்கு நான் தான், எனக்கு நான் தான், எனக்கு நான் தான். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எப்பெல்லாம் அதை சொல்றீங்களோ ஒரு பக்கம் கர்த்தரை ரொம்ப காயப்படுத்துறீங்க, அவர் மிகவும் துக்கப்படுகிறார், ரொம்ப துக்கப்படுகிறார். இரண்டாவது, உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். I'm not saying this as an ordinary word. நீங்க ஒருவேளை எவ்வளவு ஆழமா அழுது சொல்றீங்களோ அதற்கு மேலான ஆழத்தில் இருக்கிற ஆண்டவர் பக்கத்தில் இருந்து நான் சொல்றேன். என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை வாழ வைக்கிறது. ஆமென். ஈ மைனர் கொடுங்கப்பா. என்னை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆமென். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. பாடுங்க. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பும் இயேசுவே. இணைந்து சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. கண்ணீரோடு உண்மையா என்னால் நினைச்சு பார்க்க முடியல. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை வாழ வைக்கும், வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே. ஓ, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே. தவறி நான் கீழே விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. உணர்ந்து பாடலாமா? தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. கையை தட்டி வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. எல்லாரும் முழு பலத்தோடு தாங்கி நடத்தும் அன்பு
நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆமென். என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆமென். என்னால நினைச்சு பார்க்க முடியல. தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுகிறார்? ஆவில சொல்லுங்கள், my God makes me to live. என்னை என்ன பண்ணுகிறார்? வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாழக்கூடாது நினைக்கிற சாத்தானுக்கு தொப்பி தான் விழப்போகுது. நான் நல்லா இருக்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் முகமும் தொங்கிதான் போக போகுது. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னை வீர நடை போட்டு நடக்க வைக்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கென்று முன்குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் கவனிக்கிறீங்களே குட்டி பிள்ளைகள், இங்க கவனிங்க, வசனத்தை சொல்லுங்க. இன்னும் அநேகம் அவரிடத்துல எனக்கு அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் செல்லுபடியாக போகிறது. துன்மார்க்கருடைய திட்டங்கள் செல்லுபடியாக போகிறது. என்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நான் என் சுயத்துக்கு செத்தால் என்னை வாழ வைப்பார். எதுக்கு சாகணும்? என் சுயநலத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. வேதத்துல நம்முடைய வாழ்க்கையில விசாரங்களை கொண்டு வருகிற 3 காரணங்களை நீங்க கவனிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்னாளை சிநேகித்தபடியினால் இரட்டிப்பான பங்கு புருஷனிடத்திலிருந்து வந்தாலும், அடுத்த வசனம் பாருங்க, என்ன என்ன பண்ணியிருந்தாரா? ஹல்லேலூயா. 6ஆம் வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அவளுடைய சக்களத்தி என்ன படுத்துவாளா? நம்முடைய வாழ்க்கையில சில இல்லாமைகள், சில எதிர்பார்க்காத தடைகள், நான் இதை அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே நாள்ல கிடைச்சிடாதுங்க. எல்லாருமே இப்போ இன்றைக்கு உலகம் பாருங்க, ஒரு குட்டி பையன் பிறந்த உடனே பெரிய ஹீரோவா இருக்கணும் அப்படின்னா தான் அவனை மதிப்பேன் உலகம் சொல்லுது. கொஞ்சம் சிலர் ஏழையா இருந்தா, தேவை உள்ளவங்களா இருந்தா, கொஞ்சம் மெலிஞ்சு இருந்தா, கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருந்தா இந்த உலகம் அவங்களை என்ன பண்ண மாட்டேங்குது? எக்கொள்ள மாட்டேங்குது. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா ஆனா உங்களுக்கு ஒன்று நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின், அவர் ஏழைகளின் பலன். இன்னைக்கு யாராவது நான் ஏழையா இருக்கிறதுனால தான் யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்களா? நீங்க நெஞ்ச நிமித்து சொல்லணும், போங்கய்யா, உங்களை விட எங்களுக்கு அவர் பலன். பைபிள்ல இன்னொரு வார்த்தையும் இருக்குது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்குதா, அண்ணாளுக்கு என்ன இல்லையா? எனக்கு இருக்கு, உனக்கு. இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற சில விசுவாச கூட்டங்களுக்குள்ள என்ன தெரியுமா? இருக்கிறவன் இல்லாதவர்களை நிந்திக்கிறதை விட இல்லாதவர்கள் இவர்களாகவே தங்களை என்ன பண்ணி கொள்கிறார்கள். எனக்கு இல்லையே, நான் அப்படி இல்லையே, அம்மா உங்ககிட்ட அது இருக்கு, நம்ம கிட்ட உங்களை எல்லாரும் தேடுவாங்க, என்னைய
அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை அவங்க தேடலை, இவங்க பார்க்கல, அவங்க வரலை, இவங்க வரலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. உங்களுக்கு எதை அடைச்சி வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ திறக்கணும்னு அவருக்கு தெரியும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லணும், நெஞ்சார அணைத்து அவர் முத்தங்கள் கொடுத்து எனக்கு எப்படி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நம்ம சொல்றோம், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆத்துமாவே கொஞ்சம் கூட கலங்காத. ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யாராவது ஒப்பிட்டால் அவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காது. பெனினால் ரொம்ப விசனப்படுத்துவாளா. நீங்கள் அங்கே வாசிக்கும் போது இன்னொரு வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். அவள் சொல்ற வார்த்தை பாருங்க, 16ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக மிகுதியான விசாரத்தாலும். எவ்வளவு விசாரம்? மிகுதியான. இப்ப இந்த யூத் எல்லாம் இப்ப என்ன தெரியுமா, அங்க பாருங்க, எனக்கு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இவியலுக்கு என்ன டென்ஷன் நமக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டு டென்ஷன் எல்லாம் வீட்டை கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு தெரியும். வீட்டு டென்ஷன் நம்ம கொடுக்க போறதும் கிடையாது. கொஞ்சம் படிச்சு, கொஞ்சம் பைபிளை படிச்சு பரிசுத்தமா இருந்து கர்த்தருக்குள்ள வளருங்கன்னு சொன்னா அது சில நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு காதுக்குள்ளேயே என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. களிமண் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சரியா பக்குவப்படுத்தினாதான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். முதலையே அந்த மண்ணை விரைக்க விட்டாச்சுன்னா பிறகு என்ன பண்ணினாலும் அது வளைக்கவே முடியாது. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விசாரங்களை ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு. 13ஆம் வசனம் பாருங்க. அன்னாள் எது மட்டும் அசைஞ்சிச்சா? அல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையில ரொம்ப விசாரங்கள் இருக்கும்போது இது ஒண்ணுதான். அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, அவள் சத்தமோ. இதனால அங்க இருக்கிற 40 வருஷம் சீனியர் பாஸ்டர் எப்படி நினைக்கிறாரு? ஒரு பக்கம் இல்லாததுக்காக ஒருத்தி இவளை வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேங்கா, இவளை நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிறா. அங்க இருக்கிற 8ஆம் வசனம் சொல்லுது, எல்கானா அவளை பார்த்து சொல்றான், அண்ணாலே ஏம்மா அழுற, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் சஞ்சலப்படுற, உனக்கு தான் நீ பிள்ளைய பெத்து தான் நான் கேட்கல, எனக்கு 10 பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்கும் சமம், அதை விட நீ தான் எனக்கு முக்கியம்னு அன்பு காட்டினாலும் இவ விசாரத்தை எதையுமே என்ன பண்ண முடியல, மாற்றவே முடியவில்லை. இவளுடைய விசாரத்துக்கான ஆறுதல் ஒன்றே ஒன்றுதான், தேவ சமூகத்தில் போய் அவள் இருதயத்தை ஊற்றி விடுவதுதான். 15ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டீங்க எஜமானே, நான் மனக்லேசமுள்ள, நான் திராட்சரசமாகிலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் எதை ஊற்றிவிட்டேன்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது புரியுதோ எனக்கு தெரியல. ஆண்டவர் இன்றைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு மிகுதியான விசாரம், எனக்கு கிளேசங்கள் இருக்குது,
நான் மனம் கசந்து போனேன், எனக்கு இருக்கிற போராட்டம் வெளியில சொல்ல முடியாது, யாராலையும் புரிய முடியாது. உங்களுக்கு ஆறுதல்கள் வரணும்னா நீங்க இன்னைக்கு அவர் சமூகத்துல போய், அதுவும் அந்த 16ஆம் வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் சர்ச்சில் உட்கார்ந்து நான் தூங்கினேன். பாஸ்டர் பிரசங்கத்தை என்னால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல, புரிய மாட்டேங்கி பாஸ்டருக்கும். நான் என்ன கஷ்டப்படுறேன். அப்படியே டிஜிஎஸ் ஐயா மாதிரி கொஞ்சம் பேசி, இப்ப இந்த நாட்கள்ல எங்களுக்கு நல்லா பிடிச்ச சில ஆறுதல் கொடுக்கிற ஊழியக்காரர் மாதிரி அழாதே அழாதே அழாதேன்னு மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சாச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதையும் சொல்றாரு, அப்பப்ப சத்தம்லாம் போட்டுருந்தாரு. எனக்கு மிகுதியான கிளேசங்கள் இருக்கலாம், ஆனால் இதற்கான மாற்று ஆறுதல் என் ஜெபத்தின் மூலமா தான் கொண்டு. ஆமென், ஆமென். ஒரு தம்பி ஒரு இடத்துல இப்படி ஒரு காரியத்தை சொன்னா, அது ஒரு சின்ன கிளிப், வீடியோ கிளிப் பார்த்தேன். நீங்க ஒருவேளை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஏழை பையன் அப்பா அம்மாவே காட்டு வேலைக்கு தான் போறாங்க. ஆனா இன்னைக்கு அவன் எம்பிபிஎஸ் டாக்டரா நிக்கிறானா. அவன் பார்க்கறதுக்கு அவ்வளவு உண்மையிலே கிராமத்திலும் ஒரு பெரிய கடு குக்கிராமத்தில் உள்ள பையன் மாதிரி அப்பட்டமா தெரியுது. ஆனா அந்த தம்பி சொல்றான், எங்க அப்பா அம்மா கூட நான் காட்டு வேலைக்கு போவேன், காலையிலே மண்ணு வெட்ட போயிடுவோம், 10 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு, 10 to 11 காலை சாப்பாட்டுக்கு நேரம் கொடுப்பாங்க, நான் 10:15 முடிச்சிருவேன், 3/4 மணி நேரம் படிப்பேன், 3/4 மணி நேரம் என்ன பண்ணுவேன், படிப்பேன். அதுக்கு பிறகு 2 மணிக்கு வேலை முடியும். 2 மணிக்கு வேலை முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் நான் எல்லாரும் அங்கங்க போயிட்டாலும் நான் உட்கார்ந்து அங்க படிக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ செய்வேன். ஒரு 4 மணிக்கு மறுபடியும் காட்டுக்கு என் புஸ்தகத்தை எடுத்துட்டு தனியா போய் படிக்க வந்துடுவேன். இருட்டுற வரைக்கும் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன், படிப்பேன். முதல் நீட்ல 1 லட்சம் ரூபாய் எங்க அப்பா அம்மா செலவு பண்ணாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, நான் பாஸ் பண்ண முடியல. மறுபடி நான் இதை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே சம்பாதிச்சு படிச்சு இன்னைக்கு நான் யாரா மாறி இருக்கிறேன். உலகத்துல டாக்டரா மாறுறதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்குது. பரலோகம் போறதுக்கு நம்ம உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறதோ ஜெபம் பண்றதையோ ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிடுறோம். நேரம் எடுத்து உட்கார்ந்து வேதத்தை, இதே நீங்க செல்போனை கையில கொடுக்க சொல்லுங்க, இல்ல எங்கேயாவது டூர் கூட்டு போங்க, இந்த பக்கம் பார்ப்பாங்க, அந்த பக்கம் பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா தேவன் மேலேயோ வார்த்தை மேலேயோ ஜெபத்தின் மேலேயோ கவனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்க வேதத்தின் மேல தாகமா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. என்னுடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது மிகுதியான ஆறுதல் வரணும்னா நான் உங்க சமூகத்துல காத்திருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது போல இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் வேற எதுவும். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பிரசன்னத்துல காத்திருக்க விடாதபடி பல்வேறு தடைகள். ஆமென். அப்பந்தான் செல்போன் அடிக்கும், அப்பந்தான் எங்கேயாவது துஷ்டி வீட்டில் இருக்கு அப்படின்ட்டு போன் வரும். இன்னைக்கு உபவாசம் போடலான்னு சொன்னா அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. நீங்க நேரம் ஒதுக்கி அமர்ந்திருக்காம, அன்னால போல அமர்ந்திருக்காம நீங்க ஆறுதல் பெற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஜெப நேரமே என் ஆறுதல். ஆமென். எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும், எல்லாவற்றுக்கும் நோ சொல்ல கற்றுக்கிடணும்.
ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன்ப்பா. ஆமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் யாரைத்தான் தேடும்? உங்களை தான் தேடும். ஆமே. செல்போனை அதுதான் ஒருத்தர் இப்படி சொன்னாரு, அந்த நாட்களில் ஏசப்பா சொன்னது நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை, இப்போ ஏசப்பா பைபிள் எழுதி தந்தார்னு என்ன சொல்லுவார்னா, நீயோ ஜெபம் பண்ணும் போது முதல்ல செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, எதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிறகு நீ போய் முழங்கால் போட்டு. ஆமே. நம்ம வீட்டில் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்னதுன்னா, இப்போ இருக்கிற ஆட்கள்ல பெரும்பாலான பேர் அமைதியா இருந்துட்டாலே தூங்கிடுது. அவ கேட்டா அவ்வளவு கஷ்டமா, என்னதான் ஏன் சாப்பிடும்போது தூங்க மாட்டேங்கிய? ஆனா இயேசுநாதற்ற மாத்திரம் எப்படி இருக்க முடியல? நம்ம போய் அமர்ந்திருக்கணுங்க, வெகு நேரம் அவர்கிட்ட பேசணுங்க. நெஞ்சில கேவி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்திலேயே நான் அதிக நேரம் செலவு பண்ணதுன்னா உங்க சமூகமா தான் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் அன்பொன்றே அன்பொன்றே பிரசன்னம் பிரசன்னம் தேவ முதலாவது விசாரம் இல்லாமைகளால் வருகிறது. ஆனால் அந்த இல்லாமையை மாற்றக்கூடியது நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஆமே. இந்த ஜெப வாழ்க்கையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பார்க்கிறதுக்கு சாதாரண மாதிரி தெரியும், நீங்க சந்திக்க போகிறது சர்வ வல்லவரை. ஆமேன். அவரால் செய்ய முடியாத இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. இரண்டாவது விசாரங்கள் ஏன் வருகிறது? நீங்கள் சங்கீதம் 38 அதனுடைய 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 38:18, என் அக்கிரமத்தை என் பாவத்து நிமித்தம், எதன் நிமித்தம்? நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்மை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுகிற நம்முடைய சுய இஷ்டத்தின் பாதைகள் நம்மை விசாரப்படுகிற இருதயத்துக்கு நேர கொண்டு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப துக்கப்படுகிற ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? ரொம்ப பேருக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன், நானா அப்படிலாம் பெரிய பாவம்லாம் செய்யலன்னு சொல்லி துணிகரமாய் சொல்லுகிறோம். துணிகரமாய் சொல்லுகிறோம். எனக்கு பெரும்பாலும் அடிக்கடி என்னுடைய தியானத்தில் வருகிறது யோபு. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அவன் உத்தமனா இருந்தது மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறவன். அப்படி இருந்தது மாத்திரமல்ல, எல்லாம் இழந்த போதும் வாயினால எந்த பாவமும் செய்யாதவன். அவன் சுகத்தை இழந்த போதும் வாயினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினவன். அவன் மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதும் கூட அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னான்? பைத்தியக்காரி போல் பேசுகிறாய் என்று சொல்லி திட்டிவிட்டு மறுபடியும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கிட்டு இருந்தவன 3 நண்பர்கள் அவனுடைய விசாரத்துக்காக ஆறுதல் சொல்ல வர்றேன்னு சொல்ல வந்து இவனை கிண்டி விட்டு கடைசி என்ன ஆகிட்டாங்க தெரியுமா? அவன் வாயினால நாளா நல்லாள் தான், ஆண்டவர் தான் என்கிட்ட என்ன பண்றாரு, என்னை அடைச்சி போடுறாரு, அப்படி இப்படிலாம் பேச வச்சு தேவனை விட இவனை நீதிமானாக்க எண்ணங்களினால் சிந்தையினால்
பாவம் செய்ய பிசாசு நண்பர்களை பயன்படுத்தி விட்டான். ஆனால் ஆண்டவரோ யோபுவுக்கு ஊழியரை அனுப்பி உணர்த்தினார். தாமாகவே இடிமுழக்க சத்தத்திலிருந்தும் பேசினார். அப்பொழுது யோபு அவன் விசாரப்பட்டு தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். 42ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 42, நீர் எனக்கு செவிகொடும், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த கேள்வி என்பது என்ன தெரியுமா? நான் உம்மிடத்தில் என் விவரங்களை எல்லாம் சொல்லுவேன், என் கண் உம்மை இப்பொழுது என்ன பண்ணுகிறது? காண்கிறது. அடுத்த வார்த்தை, ஆகையால் எப்படி வேகமா அக்கா படிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லணும்னு தோது. நான் என்னை அருவெறுத்து, என்ன அருவருத்து? நான் நடந்துகிட்ட முறை சரி, ஆண்டவருக்கு முன்னாடி நான் துணிகரமா பேசினது. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கான காரணமே ஆண்டவர்கிட்டயே முரண்டு பிடிக்கிறது, ஆண்டவர்கிட்டயே துணிகரம் காட்டுகிறது. இது ஆண்டவர்கிட்ட காட்டுறது கரெக்டா வாழ்க்கை துணைட்டையும் பண்ணுவாங்க, பெற்றோர்கிட்ட பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் என்ன பண்ணிட்டேன். ஆனா இவர் அப்படி இல்லை, மாறுகிறார், மனம் மாறுகிறார். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்னப்படுகிறேன், என் தவறுகளுக்காய் மனம் வருந்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. தாவீது 19ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தில் அவன் என்ன பேசுகிறான்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், என்னை விலக்கிக்காரும். அல்லேலூயா. அவைகள் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, தலைமையில கையை வச்சு, மறைவான குற்றங்கள் என்னை எந்த விதத்திலும் கட்டி வைக்காதபடி, ஆண்டு கொள்ளாதபடி காத்து கொள்ளும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் உங்க சமூகத்தில் எப்படி இருக்கட்டும்? ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிறேனோ அதை குறித்து கவனப்பட மாட்டேன். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமில்லாதவனாய் வாழ்வதை குறித்தே எப்படி இருப்பேன்? என்னை ரொம்ப பேர் இன்னைக்கு பண்ற தப்பு, இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், they are so much careful about showing to others. நாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வேணா கொஞ்சம் 10 பேரை குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேணா வைக்கலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ் அல்ல, த பியூர் லைஃப், பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு முன்னாடி அல்ல, என் அந்தரங்க வாழ்க்கையில உமக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்? இந்த தாவீது இதை ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்ல, ஒரு முறை இவன் மிகப்பெரிய தவறு செய்கிறான். தவறு செய்துவிட்டு இவன் தவறை மறைக்கிறதுக்காக அவன் இந்த வார்த்தை ஒன்றையும் சொல்லுகிறான். நீங்களாம் விசாரப்படாதீங்க, ஒருவேளை பட்டயம் ஒருவனை இன்னொரு நேரம் இன்னொருத்தனையும் கொல்லுன்னு சொல்லி 2 சாமுவேல் 11:25 பேசியிருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்து நாத்தான் மூலமா உணர்த்தின பிறகு 51ஆம் சங்கீதத்தை எழுதி வச்சுட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, குட்டி பிள்ளைகள் எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, சுத்த இருதயத்தை. ஒரு 3 முறை எல்லாம் சொல்லுங்க, சுத்த இருதயத்தை. நெஞ்சில கையை வச்சு, சுத்த இருதயத்தை என்னிலே தாரும் இல்லை சிருஷ்டியும்.
நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், தா 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 எல்லாம் அந்த தாத்தான்னு கேட்டே பழகுனது. இது வசனத்தை சொல்ல மாட்டேங்கி. சொல்லுங்க, கிரியேட் இன் மீ எ பியூர் ஹார்ட். எல்லாம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லாம, சுத்த இருதயத்தை குறிச்ச விருப்பம் இல்லாம, இஷ்டப்படி இருக்கணும், இஷ்டப்படி நடக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்குள்ள நான் ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ண விரும்புறேன். எதை உண்டு பண்ண விரும்புறேன்? சத்தமா சொல்லுங்க. சுத்த இருதயம் வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த தாவீது இந்த சுத்த இருதயம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் 25ஆம் சங்கீதம் பாருங்க. 25ஆம் சங்கீதம் 25 17 18 பாருங்க. என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் பார்த்து. அப்ப முதல்ல விசாரம் இல்லாமை நிமித்தம் வர்றப்போ ஜெபம் பண்ணி விசாரத்திலிருந்து ஆறுதலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருந்தாரு. ரெண்டாவது, பாவத்தினால வர்ற விசாரத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா நாம யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது டெய்லி அவசியம். அவங்க தவறா செய்யறாங்க, நாம் எப்படி செய்ய வேண்டும்? தவறாமல் சரியாய் செய்ய வேண்டும். யார்கிட்ட கேட்கணும்? என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும் பாருங்க, உங்களை மறுபடியும் தேற்றி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் இன்னொரு வார்த்தை மட்டும் சொல்லி 3வது காரியத்துக்கு போகிறேன். மனுஷங்க கிட்ட போயிட்டு மன்னிப்புக்கு உங்க தனிப்பட்ட பாவத்துக்காக நிக்காதீங்க. நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன், யாருக்கிட்டையும் உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் யார்கிட்ட தான் போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும்? தேவ சமூகத்துல முழங்கால நின்று. ஆமென். சில நேரம் நீங்க மனுஷனுக்கு விரோதமா செஞ்சிருந்தா கர்த்தர் உணர்த்துவார். அப்பவே நீங்க அவங்ககிட்ட அதற்காக மட்டும் என்ன கேட்டுக்கலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். விசாரங்கள், அன்னாளின் விசாரம் ஜெபத்தினால் மாறினது. தாவீதின் விசாரம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறதினால் ஆறுதல் அடைந்தான். 3வது, எதை நிமித்த விசாரம் வருகிறது தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் 42:21 வாசியுங்கள். ஆதியாகமம் 42:21 வேகமாய். நம்முடைய சகோதரனுக்கு என்னது? அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது சொந்த சகோதரர்களால், நம்மோடு படிக்கிற பழகுகிற நபர்களால் நமக்கு நடக்கிற துரோகங்கள் நமக்கு எதை கொண்டு வருகிறது? மனவியாகுலங்களை கொண்டு வருகிறது. தான் வாழ்றதுக்காக யாரனாலும் எப்படினாலும் கெட்டு போக பண்ற உலகம் இந்த உலகம். யோசிக்காம துரோகம் பண்ற உலகம் இந்த உலகம். என் கூட பிறந்தவன் சாப்பிட்டானா, இல்ல என் பிள்ளை நல்லா இருக்கா? இந்த காலகட்டத்தில் பெற்றோரே பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிற அளவுக்குள்ள காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். பெற்ற பிள்ளைகளே பெற்றோருக்கு துரோகம் செய்கிற காலத்துக்கும் வந்துட்டோம். நண்பர்கள், சிநேகிதர்கள், நம்பி நேசித்தவர்கள் இன்னைக்கு துரோகம் பேச்சு எத்தனை தெரியுமா? யார நம்புறதுன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஊழியம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு போயிட்ட மோசஸ் ராஜசேகருங்கிற பாஸ்டர் ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்தாரு. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போயிட்டாங்க, என்ன செய்வேன் எம்பெருமா, நான் உம்மை நம்புவேன் அப்படின்னு பாடிட்டாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படி பாட வேண்டிய நிலைமையில தான் நிக்கிறோம். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன்?
அல்லேலூயா. ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். மற்ற நம்ம ஊர்ல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அதை நான் வேல்யூ பண்ணி சொல்ல விரும்புறேன். உங்களால உதவிதான் பண்ண முடியாட்டா ஒதுங்கிருங்க, ஓத்திரியம் பண்ணாதீங்க. ரொம்ப பேர் இன்னைக்கு உதவியும் பண்றதில்ல. ஆமா, இங்க ஒரு அக்கா இருக்கான்னு நினைப்பலாம் இல்ல. ஆமா, இங்க ஒரு தம்பி இருக்கான்னு நினைப்பலாம் இல்ல. ஆமா, உங்களுக்கு எதுக்கு? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்பா இருந்தால், அன்பை விதைத்தால், உங்களுக்கு எங்க இருந்து அன்பு வரணுமோ அங்க இருந்து அன்பு வந்துடும். அல்லேலூயா. அதே நேரத்தில் உங்களுக்கு யாரு துரோகம் செஞ்சாலும் அவங்க வாயிலே சொல்றாங்க பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் துரோகம் செய்தால் என் மேல துரோகம் வந்துடும். எனக்கு யாராவது துரோகம் பண்ணினால் அத்தனை துரோகமும், நீங்களே இப்ப சத்தமா சொல்லிருங்க, அவங்க மேல வந்து பழிக்கும். அல்லேலூயா. கிதியோனியர் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால கிதியோனின் மகன் சொன்ன வார்த்தை நீங்க கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சீக்கிரம், நான் 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். திருப்புங்க 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரத்துல அதனுடைய கடைசி 2 வசனம் பாருங்க. இப்படியே அபிமெலேக்கு நியாயாதிபதிகள் 9:56 இப்படியே அபிமெலேக்கு தன் 70 தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில எனக்கு எதிராய் அது யார் பொல்லாப்பு செய்தாலும் தேவன் அந்த பொல்லாப்புகளை அவன் மேல் திரும்பும்படி செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, அழகா இருக்குது. இதெல்லாம் நீங்க அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணணும். சீகே மனுஷர் செய்த எல்லா தேவன் அவர்கள் தலையின் மேல் எருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு பண்ணப்படுகிற துரோகங்கள் அவர்கள் மனம் திரும்பினால் காப்பாற்றப்படுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் மேல் வந்து பழிக்கும். ஆமென். இப்ப சொல்லுங்க, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அனைத்து உங்களுக்கு யாரு துரோகம் பண்ணினாலும் அவங்க உங்க வீட்டு வாசலை தேடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. வீட்டு வாசலை தேடி வந்தா நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தா அவங்களுக்கு வாழ்வு, இல்லை என்றால் அடுத்த சாப்டரே அவங்களுக்கு கிடையாது. நான் வருத்தத்தோட சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப பேர் துரோகமும் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணணும் அந்த சூழ்நிலைக்கு. நல்லா கவனிங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தின் உள்நோக்கத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறவர். எல்லாவற்றையும் கரெக்டா எழுதி வச்சிருக்கிறார். மனம் திரும்பினவர்களுக்கு வாழ்வு, இல்லை என்றால் சாபம் வந்து மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, துரோகம் பண்ணின யூதாசுக்கு, என் கூட சொல்லுங்க, துரோகம் பண்ணின யூதாசுக்கு சத்தமா சொல்லுங்க,
துரோகம் பண்ணின அனனியாள் சப்பிராளுக்கு சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சரியா பைபிளை புரியாம நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போறோம். அதெல்லாம் ஏசப்பா யாரையும் கொல்ல மாட்டார். இல்ல, அவர் கொல்லுகிறவரும் வசனம் இருக்குது. மனம் திரும்புகிறவர்களை உயிர்ப்பிப்பார், மன கடினம் உள்ளவர்களை அழிப்பார். மறந்துட வேண்டாம். பைபிளை சரியா படிக்கணும். நமக்கு ஏத்த மாதிரி வளைச்சு சுவிசேஷ பிரசங்கத்துல நம்ம இதை கேட்க மாட்டோம். சுவிசேஷ பிரசங்கத்துல என்ன கேட்போம்? கர்த்தர் எல்லாருக்கும் இரக்கம் உள்ளவர். ஆனா சத்திய பிரசங்கம் என்ன சொல்லும் தெரியுமா? சத்திய பிரசங்கம் என்ன தெரியுமா சொல்லும்? மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். துரோகம் பண்ணிட்டவங்க அறிக்கை பண்ணினால் தப்புவார்கள். அறிக்கை பண்ண வேண்டிய நபர்கிட்ட போய், அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீ காணிக்க கொண்டு வர்ற, காணிக்க கொண்டு வரும்போது உன்னுடைய சகோதரனுக்கும் உனக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, நீ காணிக்கை அந்த ஆலயத்துல வச்சுட்டு முதல்ல போய் அவனோடு என்ன ஆயிட்டு வா. இன்னும் கூட இருக்கிற நபர்கிட்ட அன்பா இல்லாம, ஐக்கியமா இல்லாம, சண்டை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், மண்ணியாமைகளே வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, புறங்கூறுதல் ஒரு பெரிய துரோகம், கோள் சொல்லுதல் ஒரு பெரிய துரோகம். பைபிள்ல கோள் சொல்லுதல் இரத்த பழியை கொண்டு வரும் இருக்குது. அடுத்தவங்களை குறித்து நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. உங்களை கர்த்தருக்கு முன்னாடி சரிபடுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கும் எந்த விதத்துல என்ன பண்ணாதீங்க? துரோகம் பண்ணாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. துரோகத்தினால நிரம்பி இருந்த யோசேப்பை கர்த்தர் அவங்களுக்கே இரட்சகனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எப்படி ஆயத்தமா இருக்கிறேன்? ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க, நம்ம முடிச்சிடலாம். அதே ஆதியாகமம் 45:5 7 படிங்க, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நீங்கள் இவ்விடத்தில் வரும்படி. ஆக்சுவலி இப்ப யாரு சஞ்சலப்படணும்? யோசேப்பு தான். பாத்தீங்களா? என்னை எங்க அப்பா கூட இருக்க விடாம அனுப்பிட்டீங்களா? எங்க அம்மா பாசத்தை என்னை விட்டு பிரிச்சிட்டீங்களா? நீங்களாம் என்ன அண்ணன் தம்பியா இருந்தீங்க? நீங்களாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா? நீங்களாம் ஆபிரகாமின் சந்ததி? இப்படிலாம் ஒண்ணுமே கேட்கல. அவன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு உங்க துரோகத்தின் மூலமாய் தேவன் என்ன இங்க என்ன பண்ணினார்? நெஞ்சில எனக்கு எத்தனை துரோகம் பண்றாங்களோ அத்தனை தூக்கி வைக்க போகிறார். நான் எவ்வளவு வேதனைகளை சந்திக்கிறேனோ அவ்வளவு வெற்றிய. 7ஆம் வசனத்தை படிச்சிருங்க, நம்ம முடிச்சிடலாம். 7 பூமியிலே உங்கள் வம்சம் உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் உங்களை உயிரோடே என்னை இங்கே அனுப்பினது யார்? தேவன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. காரணம், இவர்கள் ஏற்கனவே இது நம்முடைய துரோகம்னு அவன் காது கேட்கவே அறிக்கை பண்ணிட்டாங்க. அதனாலதான் யோசேப்பு அவங்கள மன்னித்தான். ஆமென். அறிக்கை பண்ணாத நபர்கள் இரக்கம் பெறவே முடியாது. நம்ம அப்படி முழங்கால் படிடுவோமா? உங்களுடைய விசாரங்கள் எந்த காரணமா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய விசாரங்களை எல்லாம் மாற்றி ஆறுதலினால் உங்களை நிரப்புகிறவர் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை நன்மையினால் நிரப்பி உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு குடும்பமே இகழ்ந்தாலும், குடும்பமே இகழ்ந்தாலும், உறவுகள் பகைத்தாலும், உறவுகள் பகைத்தாலும்,
உலகமே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே உன்னோடு என்றுமே. பரிசுத்த பிதாவே, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் உங்க பிள்ளைகளை திரும்ப வாழ வைக்கிறது என்று பேசி இருக்கிறீங்கப்பா. உங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பிடித்து கொண்டு உம்முடைய ஆண்டவரே ஆறுதலினால் நிரம்பி தேற்றப்பட்டு வாழ்ந்திருக்கிறது எங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய இருதயத்தின் விசாரங்கள் முற்றுமாய் மாறுவதாக. மகிமை கனமெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.